Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes craftsல இருந்து charcoal hacks தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மொத்தமா 5 charcoal hacks பார்க்க போறோம். So, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா கீழ இருக்க subscribe பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு bell icon இருக்கும். அதையும் tap பண்ணீங்க அப்படினா அதுல 3 ஆப்ஷன் கேக்கும். அதுல all அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. So that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். I want you to show me how to get to know someone like you, someone like you. I want you to know. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து ப்ரஷ் பண்ணுற ஹேக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சார்கோல் பவுடர் அப்புறமா கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு ப்ரஷ் பண்ணுறாங்க. பல் அப்படியே பளிச்சு ஒயிட் கலரில் ஆகுது. ஸோ நம்ம பல்லு பளிச்சுன்னு ஒயிட் கலரில் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் நான் இன்றைக்கி வந்து இந்த ஹேக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருக்க DIY ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா ஐயோ காட்டி பண்ணு ஆத்தா குழந்தை பயப்படுது வாயை மூடாத்தா. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என் பல் வந்து நல்லா வெள்ளையாக தான் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். I want you to see what I see in us. Something so real, something so real. I want you to see that this is a love. ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து பாத் பாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து அவங்க சிட்ரிக் ஆசிட், பேக்கிங் சோடா, சார்கோல் அப்புறமா ஏதோ ஒரு அரோமா ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். And how will we ever know if the love will ever grow without trying, without trying? And how will we ever see if we are meant to be? It's terrifying, it's terrifying. That we're meant to be. பார்த்துருப்பீங்க, இந்த ஹேக் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பாத் பாம்லேருந்து அப்படியே அந்த நொர வரலனாலும் அந்த சார்கோல் பிரிஞ்சு போகிறத பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துலாம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துலாம். ஹேக் வந்து சார்கோல் சோப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து சார்கோல் போட்டிருக்காங்க, மெல்டட் சோப் போட்டிருக்காங்க, அப்புறமா சினமன் ஆயில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். But this time it's more than another love of war. This ain't the same, this ain't the same. They say love heals all, it makes it all alright. In time, in time. My heart still feels the breaking, but you make my world so bright. Feels so right, it feels so right. And how will we ever feel that what we've got is real? There's no denying, there's no denying. And how will we ever see if we are meant to be? It's terrifying,
moments later. ஓகே, நம்மளோட சார்கோல் சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கின் இன்ஃப்ளமேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சோப் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் போதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நார்மலாக ஒரு சோப் மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விடுறதுல இந்த சோப் வந்து சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஹேர் கலரிங் ஹேக்கு, சார்கோல் பவுடரை வச்சு. இது வந்து என்னோடய ஹேர் வந்து பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வழக்கம் போல் நம்மளோட பார்பிக்கு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாத்துக்குமே டெஸ்ட் பீஸாக வந்து பார்பி தான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ நம்மளோட பார்பிக்கு வந்து இப்போ பிளாக் கலர் அடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்பி ஹேக்ஸும் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே காட்சியில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீடு, அலோவேரா ஜெல்லு, அப்புறமா சார்கோல் பவுடர் 3த்தையும் சேர்த்து ஹாட் வாட்டரில் மிக்சியில் அரைச்சி அப்புறமா இதில் போட போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் அதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நான் வந்து பாதி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஹாட் வாட்டர் ஊற்றினேன். வாட்டர் வந்து முன்னாடியே ஊற்றிட்டோம் அப்படின்னா சரியாக அரைக்காது. ஸோ வந்து இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஒரே ஒரு சைடு மட்டும் நான் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 hour later. ஸோ பார்பிக்கு வந்து இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணி விட்டேன். இது வந்து 100% அவங்க காமிச்ச மாதிரி நல்ல கருப்பாக இல்லைனாலும் ஓரளவு பிளாக்காக தான் இருக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு அங்கே பார்க்கறதுக்கு ப்ரௌனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து ஓரளவு பிளாக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 8 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்க்கலாம். Life is happy but it's so insane. We must merely make a start. ஓகே, நம்மளோட 5th ஹேக் வந்து சார்கோல் வச்சு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் பண்ணுறாங்க. அது வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணுற ஒரு ஹேக்கு. அதை வந்து க்ளூ வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். Savannah, I'm coming home, Savannah, we'll never be alone, Savannah, the beauty of the world, Savannah, let's all take a walk, Savannah. One hour later. One eternity later. The lion's gonna come. The birds have just begun. We will always take a stand for the people, for the land. Let's go. இந்த ஹேக் பார்த்துருப்பீங்க. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து 100% ரிமூவ் ஆயிருக்கு. ஆனால் அந்த க்ளூ வந்து அந்த மாதிரி கலக்கி ஃபேஸில் போடும்போது அந்த ஒரு ஸ்மெல், க்ளூவோட ஸ்மெல் வந்து ரொம்ப நெடியேற மாதிரி இருக்கும் ஒன்று. அண்ட் ஃபேஸ் எல்லாம் வந்து லைட்டாக எரியிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஹெல்த்தியர் சைடு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஹேக் படி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது 100% ரிமூவ் ஆச்சு தான், கண்டிப்பாக அதை நான் சொல்லி ஆகணும்.
ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேக்கு வந்து நான் மார்க்லாம் கொடுக்கல. இதுதான் நம்மளோட 5 சார்கோல் ஹேக்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சார்கோல் ஹேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த ஹேக்கில் வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருந்துச்சு, எது நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.